திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மணிவாசகப் பெருந்தகை அருளிச் செய்த கருவாசம் போக்கும் திருவாசகத்திலிருந்து திருவெம்பாவை 7வது திருப்பதிகம் சத்தியை வியந்தது. 20 பாட்டுக்களை உடையது. ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் எம்பாவா என்று முடிவதால் திரு எம்பாவை என்ற பெயரால் குறிப்பிடப்பட்ட அருட்சிறப்பை குறிக்கும் நம்முடைய சைவ பெண்களின் உணர்வுகளை குறித்து பாடும் பாடல்கள் ஆதலில் இது திருவெம்பாவை என்று பெயர் பெற்றது. மார்கழி மாதத்து விடியற்காலை பொழுதில் கன்னிப்பெண்கள் ஒவ்வொரு தோழியின் வீட்டிற்கும் சென்று சிவபெருமானின் புகழை பாடி பரவி துயில் நீங்கி எழச் செய்வதாக அமைந்துள்ள அற்புதமான பதிகமாகும். பெருமான் சிறப்பாக நடனம் செய்யும் மார்கழி மாதத்து திருவாதிரைக்கு முந்திய 9 நாட்களிலும் திருவாதிரை அன்றுமாக 10 நாட்கள் சைவர்கள் அனைவராலும் தனிச்சிறப்புடன் இன்றும் திருவெம்பாவை அதிகம் பாராயணம் படனம் செய்யப்படுகிறது. 10 நாட்களிலும் மற்றைய திருமுறைகளுக்கு திருக்காப்பிட்டு வைக்கும் வழக்கமும் இருந்து வருகின்றது. திருவெம்பாவையில் வரும் இளம்பெண்கள் நாட்டில் மழை பெய்து நாடு செழிப்புற இருக்க வேண்டும் என்றும் பொது விண்ணப்பமாக சிறப்பு விண்ணப்பமாக சிவனடியார்களே தமக்கு கணவனாக வர வேண்டும் என்றும் விண்ணப்பம் வைக்கின்றார்கள். அவர்கள் நீர்நிலைகளில் விளையாடும் பகுதிகளில் மிகுதியாக இப்பதிகத்தில் காணப்படுவதால் இதனை மகளிர் நீர் விளையாட்டு பாட்டு என்றும் கூறலாம். திருவெம்பாவைக்கு சத்தியை வியந்தது என்று நம் முன்னோர்கள் கருத்து வழங்கியுள்ளனர். இக்கருத்துரைக்கு பொருள் விளக்கம் செய்த உரையாசிரியர்கள் 9 சக்திகளை வரிசைப்படுத்தி ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதாக அமைந்துள்ளது. இந்த சக்திகள் ஒருவரை ஒருவர் துயிலெழ செய்து பின்னர் உலக இயக்கத்திற்கு நவசக்திகள் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை துதிப்பதும் இதன் தத்துவமாகும். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாகால் கிடந்தாள் என்னே என்னே இதயம் தோழி பரிசெலோரெம்பாவாய். சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு, இரண்டும் இல்லாத அரிய பெரிய ஜோதி, அரும் பெரும் ஜோதி, அரும் ஜோதி பெரும் ஜோதி, அரிய பெரிய ஜோதி.
கற்பனை கடந்த ஜோதி, சொற்றுணை வேதியன் சோதி வானவன், சோதியே சுடரே அப்படின்னு சிவபெருமானை நம் முன்னோர்கள், நம்ம திருமுறை ஆசிரியர்கள் ஜோதி வடிவமாக வழிபட்டு வந்திருக்கின்றனர் என்று நம் திருமுறைகளில் காணப்படுகின்ற செய்தி. இந்த பதிகம் திருவண்ணாமலையில் அருளப்பட்டது. மணிவாசகப் பெருந்தகை திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசித்து வரும்பொழுது இளமகளிர் கன்னிப்பெண்கள் ஒருவரை எழுப்பி குளத்தில் நீராடி இறைவன் முன்பு சென்று பொது விண்ணப்பமாக நல்ல மழை பெய்ய வேண்டும், நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றும், சிறப்பு விண்ணப்பமாக தனக்கு சிவனடியார்களே கணவனாக வர வேண்டும் என்றும் விண்ணப்பம் வைப்பதைக் கண்டு அவர் அருளி செய்த திருப்பதிகம் திருவெம்பாவை. அந்த தலத்தோட சிறப்பு, பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் தன்னில் யார் பெரியவர்கள் என்று ஒரு வாதம் வரும்பொழுது சிவபெருமான் நெருப்பு வடிவமாக ஆதியும் அந்தமும் இல்லாத, தோற்றமும் முடிவும் இல்லாத மிகப்பெரிய ஒரு நெருப்பு மலையாக நின்று என்னுடைய அடியையோ முடியையோ யார் காண்கின்றார்களோ அவர்களே பெரியவர்கள் என்று அருளுகின்றார். அது அந்த தலத்தினுடைய சிறப்பு. பிரம்மா அன்னப்பறவையாக வடிவமெடுத்து திருமுடியை காணச் சென்று காண முடியவில்லை. விஷ்ணு வராக அவதாரம், பன்றி அவதாரம் எடுத்து பாதாள உலகங்கள் 7 சென்று பெருமானுடைய திருவடியை காண முடியவில்லை. அதான் குயில்பத்து என்ற பதிகத்தில் மணிவாசக பெருந்தகை கீதமெனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லிருந்து நின்ற தொன்மை. மணிமுடிய காண முடியாது, திருவடியும் காண முடியாது, இருவரும் காண முடியவில்லை. அதான் அந்த பதிகத்தில் சொல்கிறார். அதான் இந்த பதிகத்தில் ஆதியும் அந்தமில்லா அரும்பெரும் ஜோதியின் அந்த நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுவதாக அமைந்துள்ளது. யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன். வெளியிலிருந்து அந்த பெண்கள்லாம் கூட்டமாக இருந்து உள்ளே ஒரு பெண் உறங்கி கொண்டிருக்கின்றாள். அவளை எழுப்புவதற்காக இந்த பதிகத்தை பாடுகின்றாங்க. இந்த பாடலை அப்படி பாடும்போது என்ன சொல்கிறாங்க? ஆதியும் அந்தமில்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும், நாங்களாம் வெளியிலிருந்து இந்த பெருமானுடைய பெருமைகளை பாடுகின்றோம், அதை கேட்டும் நீ வாழ்த்தடங்கன் அப்படின்னா வாழ் போன்ற தடம் கண்களை உடைய பெண்ணே, மாதே வளருதியோ. வளருதியோன்னா உறக்கத்துக்கு ஒரு பேர். நீ இன்னும் தூங்குறியா, இன்னும் துயில் கொள்கின்றியா அப்படின்றது போல் வளருதியோ அப்படின்றாங்க. வன் செவியோ நின் செவிதான், உன்னுடைய செவி இருக்கே அது கேளாதா? நாங்கள் பெருமானுடைய பெருமைகளை வெளியிலிருந்து பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டு இருக்கின்றோமே, உள்ளிருந்து இன்னும் உறங்குகின்றாயே என்ற பொருள்பட சொல்கிறாங்க. மாதே வளர்தியோ வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய். இந்த பெருமானை மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய மகாதேவனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த பெருமைகளை, அவருடைய வார்கடல்களை வாழ்த்திய அந்த வாழ்த்தொழி போய். இதெல்லாம் வீதிவாய் கேட்டலுமே. வீதியில் மார்கழி மாதமானால் அந்த பஜனை, திருவெம்பாவை திருப்பாவை இருந்தாலும் பதிகங்களை பாடிக்கொண்டு செல்வோர், அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளையெல்லாம் உன்னுடைய காதில் கேட்டும் நீ இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, திரும்ப திரும்ப புரண்டு புரண்டு படுத்து மெய் மறந்து, போதார் அமளியின் மேல், போதுன்னா மலர் போன்ற, அமளின்னா மஞ்சம், அந்த மலர் போன்ற இருக்கக்கூடிய மஞ்சத்தில் புரண்டு புரண்டு நின்றும் புரண்டு இங்கன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. ஏதேனும் ஆகால் கிடந்தால், எதுவுமே ஆகாதது போல இருக்கின்றாயே. என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இதா என்னோட தோழியோட அந்த செய்கை, இதா என்னோட தோழியோட அந்த என்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே இதே எம் தோழி. என்னோட தோழி இப்படியா இருக்கின்றது, பெருமானுடைய புகழை கேட்டவுடனே எழுந்து வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் இந்த முதல் பாடலில் விண்ணப்பமாக வைக்கின்றார்கள். தொடர்ந்து நாம் திருவெம்பாவை
20 நாட்களிலும் திருப்பள்ளி எழுச்சி 10 நாட்களிலும் நாம் தொடர் சிந்தனையாக சிந்திக்க இருக்கின்றோம். நமது அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.